சிங்கத்தோட சேர்ந்து கர்ஜனை செஞ்சதுல காடே அதிர்ந்தது. ஆனா எங்க அப்பா மாதிரி நான் தைரியசாலி இல்ல. அதுலயும் முஃபாசா மாதிரி ஆக வாய்ப்பே இல்ல. அப்படியா? அப்போ உனக்கு அந்த கதை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. உன்ன மாதிரியே இருந்த ஒரு சிங்க குட்டியோட கதை, ராஜவம்சத்துல பிறக்காத ஒரு சிங்கத்தோட கதை, எல்லார் வாழ்க்கையும் புரட்டி போட்ட சிங்கத்தோட கதை. கதையா? நல்லவேளை கையோட ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துட்டேன். இந்த கதை பல மலைகளையும் இருளையும் தாண்டி வெளிச்சத்துக்கு அப்பால் இருக்கிற இடத்துல இருந்து துவங்குது. அங்க வறட்சியில எல்லாரும் செத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்க 20 பௌர்ணமியா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. கடைசியா வானம் பிளந்து மழையா கொட்டுச்சு. அது விதியையே புரட்டி போட்டுச்சு.